Dear viewers, தமிழ் இலக்கணம் இதில் பெயர் சொற்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பகுதி விகுதி சொற்களோட பிரிவினை பகுதி விகுதி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெயர் சொற்கள். பெயர் சொற்களில் அதாவது நவுன், சரிங்களா? அப்போ அதில் ஒன்றன் பால், எண், இடம், திணை அதெல்லாம் நம்ம பெயர் சொல் டாப்பிக்கில் இனிமேல் பார்க்க போகிறோம். பெயர் சொல்லை அதாவது அதோடைய சிறப்பு அதாவது பெயர் சொல்ல வகைகள் பார்த்தோம் இன்னைக்கு. பெயர், வினை, இடை, உரி சொற்களோட வகைகள் பெயர், வினை, இடை, உரி. இப்போ அதில் சப்டாபிக் நம்ம பெயர் சொற்களை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போது பெயர் சொற்களில் இன்னும் சில சிறப்பு பெயர்கள், ஆக்கப்பெயர்கள், கூட்டு பெயர்கள் அந்த மாதிரிலாம் வேறு டைப்ஸ் இருக்குது பெயர் சொற்களில். ஸோ அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பெயர் சொற்களின் வகைகள், சரிங்களா? ஸோ சொற்கள் டாப்பிக்கில் நம்ம பெயர் சொற்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பெயர் சொல் அதனுடைய வகைகள், டைப்ஸ். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்கப்பெயர். ஓகே, ஆக்கப்பெயர். ஆக்கப்பெயர்கள் அதாவது பெயர் சொல்னா நவுன், சரிங்களா? நேமிங் வேர்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர், அதாவது அனிமல்ஸ், ஓகே, விலங்குகள் பெயரோ மனிதர்களோட பெயர், இல்லை பொருட்களின் பெயர், இல்லாட்டி இடத்தோட ஒரு பொருளையோ ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அப்போ ஆக்கப்பெயர்கள் அப்படின்னா அந்த பெயர் சொற்களோட சில விகுதி, பகுதி விகுதி நம்ம பார்த்துட்டோம். பகுதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பகுதிங்கிறது வார்த்தையோட முன் பகுதி, விகுதிங்கிறது பின்பகுதி, சொற்களோட பின்பகுதி தான் விகுதி. அப்போ சில பெயர் சொற்களில் பெயர் சொற்களோடைய சேர்த்து சில விகுதியை சேர்த்து கொண்டால் கிடைக்கக்கூடியது ஆக்கப்பெயர்கள். ஓகே, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டெரிவேட்டிவ் நவுன், சரிங்களா? டெரிவேட்டிவ். டெரிவேஷன் அப்படின்னா என்னது? அதாவது வருவித்தல். ஓகே, சமன்பாடுகளை ஃபிசிக்ஸில் படிப்போம் இல்லையா? டெரிவேஷனுங்கிறது சமன்பாடுகளை வருவித்தல்னா அதாவது ஒரு இதோட இன்னொன்று சேர்த்து புதுசாக ஒன்று உருவாக்குறது. ஆக்கப்பெயர் அப்படின்னாலே உருவாக்குதல் அர்த்தம். அப்போ உருவாக்கி ஃபைனலாக என்ன வருது அதான் டெரிவேஷன். ஸோ டெரிவேஷன் நவுன், டெரிவேட்டிவ் நவுன். டெரிவேஷன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வருவித்தல், ஆக்கப்பெயர்களில் வரக்கூடிய டெரிவேட்டிவ் நவுன் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க, ஆக்கப்பெயர்கள். அதுக்கு நான் எடுத்துக்காட்டுகள் எடுத்துகிறேன், உங்களுக்கு அது எளிமையாக புரியும், சரிங்களா? இப்போது ஒரு பெயர் இருக்குது, ஒரு பெயரோட சேர்த்து பெயர் கூட்டல் ஆளி. இப்போ இது பெயர், இதோட ஆளி. ஆளிங்கிறது விகுதியை சேர்த்தா என்ன மாதிரி வார்த்தைகளாக அது மாறும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ முதல் கூட்டல் ஆளி, முதல் கூட்டல் ஆளி, முதலாளி, ஓனர். அப்போ முதலாளிங்கிறது இது நவுன். இப்போ இது முதல்ங்கிறது ஒரு நவுனுக்குரிய பெயர் சொல், ஒரு பெயர் சொல்லின் ஒரு பகுதி. விகுதி வந்து ஆளிங்கிறத நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ முதல் கூட்டல் ஆளி, முதலாளி, சரிங்களா? அடுத்து இதே மாதிரி அடுத்த எடுத்துக்காட்டு கடன் கூட்டல் ஆளி, கடனாளி. அடுத்து தொழில் கூட்டல் ஆளி. இந்த ஆளிங்கிறது நம்ம என்ன சொல்லணும்? விகுதின்னு சொல்லணும். பெயரோட இந்த ஆளிங்கிறது என்ன போர்ஷன்? விகுதி. ஒரு விகுதியை சேர்த்தோம்னா புதிதாக ஒரு வார்த்தை, அதுதான் ஆக்கப்பெயர்கள், சரிங்களா? தொழில் கூட்டல் ஆளி, தொழிலாளி. ஓகேங்களா? அடுத்து நோய் கூட்டல் ஆளி, நோயாளி. ஓகேவா? ஸோ இதை எக்ஸாம்பிளாக எழுதி வச்சுக்கோங்க. ஆக்கப்பெயர்களில் இது ஒரு டைப்பு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து அந்த பெயரோட ஏதாவது ஒரு பகுதியோட ஆளிங்கிற விகுதியை சேர்த்து இதுக்கு பெயர் தான் ஆக்கப்பெயர்கள். தட் இஸ் டெரிவேட்டிவ் நவுன்.
ஓகே, எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் அந்த டெஃபினேஷன் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பெயர் சொல்ல ஒரு பெயரோட ஆளிங்கிற விகுதி சேர்க்குறோம். பெயருக்கு வந்து நான் எழுதியிருக்கிற எடுத்துக்காட்டு முதல், கடன், தொழில், நோய். அதோட ஆளின்னு சேர்க்கும் போது முதலாளி, கடன் கூட்டல் ஆளி கடனாளி, தொழில் கூட்டல் ஆளி தொழிலாளி, நோய் கூட்டல் ஆளி நோயாளி. ஓகேங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இதுவும் ஆக்கப்பெயரில் இது ஒரு டைப்பு. அடுத்தது இதே போன்று பெயரோட வேறொரு விகுதியை நம்ம சேர்க்கணும். அப்போ இயல். சரிங்களா? இப்போ இயல்ங்கிறது தான் இங்கே என்னது? விகுதி. இயல்ங்கிறது இந்த விகுதியை பெயருங்கிறதோட சேர்த்தா எப்படி மாறுது? எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ போ ரு இல் பொருள் கூட்டல் இயல் பொருளியல். பொருளியல். சரிங்களா? அடுத்து வணிகம் கூட்டல் இயல் வணிகவியல். சரிங்களா? அடுத்து உளம் கூட்டல் இயல் உளவியல். அடுத்து புவி கூட்டல் இயல் புவியியல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெயரோட ஒரு விகுதி பகுதியை நம்ம சேர்த்து பொருள் கூட்டல் இயல் பொருளியல், வணிகம் கூட்டல் இயல் வணிகவியல், உளம் கூட்டல் இயல் உளவியல், புவி கூட்டல் இயல் புவியியல். இது வந்து ஆக்கப்பெயரில் இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஆளின்னு சேர்த்து எழுதணும் இல்லையா? அதே மாதிரி இயல். ஓகே, இது ஒரு டைப். இப்போ இது வந்து இதுக்கு பேர் தான் ஆக்கப்பெயர்கள், டெரிவேட்டிவ் நவுன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக வேறு ஏதாவது ஒரு நோட் புக்லேயோ இதுலையோ இது பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா அது வந்து என்னது? டெரிவேட்டிவ் நவுன். வி கேன் டிரைவ் ஃப்ரம் திஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனுங்கிறது பகுதியையும், இப்போ இதில் எல்லாமே ஒரே மாதிரி விகுதி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? சேர்த்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதுவும் ஆக்கப்பெயரில் வேறு எந்த மாதிரி ஆக்கப்பெயர்கள் இருக்கின்றன? பெயர் சொல்ல இதெல்லாம் வகைகள். அடுத்தது பெயர் கூட்டல் சாலி. இதில் சாலிங்கிறது தான் என்னது? விகுதி. சரிங்களா? பெயரோட சாலி அப்படிங்கிற விகுதியை நம்ம சேர்க்குறோம். எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? அடுத்து புத்தி கூட்டல் சாலி புத்திசாலி. சரிங்களா? அடுத்து திறமை கூட்டல் சாலி திறமைசாலி. அதாவது ஆக்கப்பெயர்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. பகுதியும் விகுதியும் தான் சேர்க்குறோம். நடுப்புற வந்து எந்த, அதாவது ஒரு புதிய எழுத்தை சேர்த்தோ, ஓகேங்களா, அந்த ரெண்டு, அதாவது இதுவும் தனியாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதை சேர்த்தோன்னா இந்த வார்த்தை வந்து ஆக்கப்பெயருங்கிறது ஒரு முழுமையான வார்த்தையாக, மீனிங்ஃபுல்லான வார்த்தையாக இருக்கணும். அதுதான் ஆக்கப்பெயர்கள். மோஸ்ட்லி நவுன் எல்லாமே வந்து மீனிங்ஃபுல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயர் சொல் அப்படின்னாலே அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பெயரே இடத்தையே குறிக்கும்னா டெஃபினிஷன், தட் இஸ் ஒரு நவுன்கிறது பர்ஃபெக்ட் நவுனாக இருக்கணும். அப்போ திறமைசாலி, புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெயர் வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா. நம்ம ஏற்கனவே சொன்னேன், பகுபதம்ங்கிறதே பகுதி விகுதியாக பிரித்தா முன்பாதியும் பின்பகுதியும் அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் பகுபதம். அப்போ பகுதிங்கிற போர்ஷனுங்கிறது வந்து பகுபதத்தில் வரக்கூடிய முன்பகுதி. ஓகேங்களா? ஸோ புத்திசாலி, திறமைசாலி. அடுத்து தந்திர கூட்டல் சாலி தந்திரசாலி. ஓகேங்களா? அடுத்து அதிர்ஷ்டம்
அதிர்ஷ்டம். இங்கேயும் தந்திரம்னு வரலாம். தந்திரம் கூட்டல் சாலி, தந்திரசாலி. இம் வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? தந்திரம். அடுத்து அதிர்ஷ்டம் கூட்டல் சாலி, அதிர்ஷ்டசாலி. இல்லை இம், ரெண்டு இதுலையுமே வந்து இம்முங்கிறது எழுதும் போது அந்த மெய்யெழுத்து வந்து என்னது, மெய்யெழுத்து குறுகி புதிய ஆக்கப்பெயராக வருது. ஓகேங்களா? அப்போ ஆக்கப்பெயருங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதாவது ஏற்கனவே உள்ள ஒரு பெயரோட ஓகேங்களா ஒரு விகுதியான ஒரு வார்த்தையை சேர்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய புதிய வார்த்தைக்கு பெயர் தான் ஆக்கப்பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வந்து பெயர் சொல்லோட ஒரு வகை. அடுத்து பெயர் சொல்ல இன்னொரு வகை ஆக்கப்பெயர் கிடையாது, கூட்டு பெயர்கள். ஓகே, அது நம்ம பார்க்கலாம். பெயர் சொல்லின் வகைகளில் ஆக்கப்பெயர்கள் எடுத்துக்காட்டோட நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டு பெயர்கள். கூட்டுப்பெயர்கள். கூட்டுப்பெயர்கள்ங்கிறது காம்பவுண்ட் நவுன். ஓகே, நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்த்தது தான். ஓகே, அதுக்கு பேர் காம்பவுண்ட் நவுன். ஓகே, காம்பவுண்ட் நவுன்ங்கிறது அதாவது ரெண்டு பெயர் சொற்களை சேர்த்தோன்னா வரக்கூடிய ஒரு புது வார்த்தை. அதில் உள்ள பகுதியும் விகுதியும், பகுதி தனியாக ஒரு பெயரை குறிக்கும், நவுனை குறிக்கும். விகுதியும் என்னது, ஒரு நவுனை குறிக்கிறதா இருக்கும். அந்த பகுதியும் விகுதியும் இணைந்து வரக்கூடிய பெயர்கள் கூட்டு பெயர்கள். கூட்டு மீன்ஸ் ஆடண்ட். ஓகே, அடிஷன் ஆஃப் டூ, அதான் கூட்டு. ஓகேவா? அப்போ அந்த பகுதியும் ஒரு பெயராக இருக்கணும், விகுதியும் இன்னொரு பெயராக இருக்கணும். அப்போ அந்த ரெண்டும் இணைந்து வரக்கூடியது தான் கூட்டு பெயர்கள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் காம்பவுண்ட் நவுன். ஓகே, எடுத்துக்காட்டு நான் எழுதும் போது உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்போ கூட்டு பெயர்களில் நான் எழுத போகிறது அதாவது புகை வண்டி. இது வந்து எடுத்துக்காட்டு, புகை வண்டி. அப்போ இந்த புகை வண்டி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த புகை ஒரு பெயர், வண்டிங்கிறதும் ஒரு பெயர். அப்போது இது எப்படி இருக்குன்னா பெயர் கூட்டல் பெயர். இதுதான் ஒரு கூட்டு பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ புகை வண்டி. அப்போ புகைங்கிறது ஒரு போர்ஷன், பகுதிங்கிறது இதில் வந்து இது வந்து பகுதி, வண்டி பின்பகுதிங்கிறது ஒரு விகுதி. இரண்டும், இது ஒரு பெயர் கூட்டல் இது ஒரு பெயர், கிடைக்கக்கூடிய கூட்டு பெயர் புகை வண்டி. சரிங்களா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் இப்போ புகை வண்டி மாதிரி நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா? அப்போ நீர் வீழ்ச்சி. அப்போ நீருங்கிறது பகுதிங்கிறது ஒரு பெயர், திருப்பி வீழ்ச்சிங்கிறதும் ஒரு பெயர். அப்போ பெயர் கூட்டல் பெயர் இன்னொரு கூட்டு பெயராக தான் நீர்வீழ்ச்சிங்கிறது வந்திருக்கு. அதாவது கூட்டு பெயரில் முன்பகுதியும் பின்பகுதியும் தனித்தனியாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ரெண்டும் பெயரை குறிக்கக்கூடியது. அதான் என்னது, கூட்டு பெயர். இப்போ கூட்டு பெயரில் ரெண்டு வகை இருக்குது, பெயர் கூட்டல் பெயர். சரிங்களா? இது வந்து இந்த எக்ஸாம்பிள் புகை வண்டி, நீர்வீழ்ச்சி. சரிங்களா? இந்த மாதிரி உள்ளது வந்து ரெண்டுமே பெயர், பகுதியும் ஒரு பெயரை குறிக்கும், விகுதியும் ஒரு பெயரை குறிக்கும். இப்போ இன்னொரு கூட்டு பெயர் இருக்குது. அது எப்படின்னா வினை கூட்டல் பெயர். ஃப்ரண்ட் பகுதி போர்ஷன் எப்படி இருக்கும்னா வினையாக இருக்கும். அது எப்படி? அப்போது இது வந்து ஒரு வகை. இரண்டாவது வகை கூட்டு பெயர். கூட்டு பெயரில் இது ஒன்று பெயர் கூட்டல் பெயர். எக்ஸாம்பிள் புகை வண்டி, நீர்வீழ்ச்சி. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளும் புக்கில் இருந்து நிறைய எடுத்திங்கன்னா இருக்கும். அதாவது மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், பகுதியும் விகுதியும். இங்கிலீஷில் அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் நவுனுக்கு தான் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? புக் ஷெல்ஃப், ஓகே, சீ ஷோர், பட்டர்ஃப்ளை, சன்ஃப்ளவர், அதெல்லாம் காம்பவுண்ட் நவுனில் இங்கிலீஷில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ தமிழுக்கு வந்து பகுதி விகுதியில் இரண்டும் பெயரை குறித்து இரண்டும் இணைந்து தரக்கூடிய ஒரு கூட்டு பெயர் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் கூட்டு பெயரில் வினை கூட்டல் பெயர். அது எப்படி வினை கூட்டல் பெயராக இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் அந்த பகுதி இருக்கு இல்லையா, முன்பகுதி, வார்த்தையோட முன்பகுதி
ஒரு வினை, தட் இஸ் ஆக்ஷன் வேர்டாக இருக்கும். இரண்டாவது உள்ளது மட்டும்தான் பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டு ஏவுகணை, ஏவுகணை, சரிங்களா? அடுத்து எரிகல், ஓகே. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த முன் பகுதி இருக்கு இல்லையா, ஏவு எரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட், வினை சொல்லை குறிக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு போர்ஷன் வினையாகவும் இரண்டாவது விகுதி தான் பெயராக வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பகுதி, சரிங்களா? இப்போ கணைங்கிறது தான் விகுதி, ஓகேவா? ஸோ வினைங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவு, ஏவுனா தட் மீன்ஸ் அனுப்பு, ஏவுகணைங்கிறது ராக்கெட். ஸோ ஏவுங்கிறது ஏதோ ஒன்றை எரிதல். அடுத்து எரிகல், எரிங்கிறது என்னது த்ரோ. அப்போ அது ஒரு வினை, வினைச்சொல். அப்போ வினைச்சொல்ங்கிறது தமிழில் ஆக்ஷன் வேர்ட், வேர்ப், டூயிங் வேர்ட்ஸ் தான் வினைச்சொல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம என்ன அடுத்து வினைச்சொல்குரிய டாபிக் போல, பட் வினைங்கிறது தமிழில் ஒரு செயலை குறிப்பது தான் வினை. ஓகே. ஸோ அப்போ ஏவுங்கிறது ஒரு டூயிங் வேர்ட் அண்ட் எரிங்கிறதும் ஒரு ஆக்ஷன் வேர்ட். தென் பின்னாடி உள்ள விகுதிங்கிறது இங்கே கணை, இங்கே பின்பகுதி வந்து கல். அப்போது வினை கூட்டல் பெயர் கூடிய ஆக்கப்பெயர் கூட்டுப்பெயருக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து எரிங்கிறது பகுதி, கல்ங்கிற பகுதி வந்து விகுதியாக வருகிறது. அப்போ கூட்டுப்பெயரில் உள்ள 2 எக்ஸாம்பிள் அண்ட் அதோடைய டெஃபினிஷன் எப்படி வருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெயர் சொல்ல எப்படி வேற்றுமை தொகை வரும். இப்போது இந்த வினை கூட்டல் பெயர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏவுகணை, அதாவது வினை கூட்டல் பெயர் வரக்கூடிய கூட்டுப்பெயர் மட்டும் இது வந்து காலத்தை உணர்த்தக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏவுங்கிறத, சரிங்களா, இப்போ 3 காலத்துலையும் பிரிக்கலாம். 3 காலம்னா நான் அன்னைக்கு தன்மை முன்னிலை நடத்தும் போது சொன்னேன், இடைநிலை நடத்தும் போது நிகழ்காலம், சரிங்களா, இறந்த காலம், எதிர்காலம், 3 காலத்தை சொன்னேன். அதாவது இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்போது இப்போ இந்த ஏவுங்கிறத, ஏவுகணை அப்படிங்கிறத ஏவுகின்ற கணை அப்படின்னு எழுதலாம். ஏவுகின்ற அப்படின்னா தட் இஸ் முடிஞ்சிருச்சு. ஏவுகின்ற கணை, ஏவிக்கொண்டிருக்கின்ற கணை, ஏவும் கணை, ஏவும் கணைனா இனிமே அனுப்ப போகிறது. அப்போ 3 காலத்திலையும் இதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட்டுப்பெயர் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் இருந்து நான் நெக்ஸ்ட்டு டாபிக்குரிய டெரிவேஷனை எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது இந்த வினை பெயர் வைத்து வரக்கூடிய கூட்டுப்பெயர்களை இது வந்து நம்ம டைமை மென்ஷன் பண்ண முடியும், காலத்தை உணர்த்த முடியும். அப்போ காலம்னா என்ன? காலம்னா 3 டென்சஸ். ஓகே. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். அப்போ இதில் எப்படி தெரியுது? அப்போது எரிந்த கல், எரிந்து கொண்டிருக்கின்ற கல், எரிகின்ற கல், அப்படி 3 விதமாக எழுதலாம். ஓகே. அப்போது இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எரி கல்க்கு நடுப்புற அந்த வார்த்தைகள் எதுவுமே இல்லை, ஆனால் காலத்தை வச்சு நான் தான் சொன்னேன் ஏவுகின்ற, ஏவிக்கொண்டிருக்கின்ற, ஏவுகின்ற. அப்போ அந்த நடுப்புற சேர்க்குறோம் இல்லைங்களா வார்த்தை, கிரு கின்று, அந்த இடைநிலை நடத்தும் போது நான் சொன்னேன் இல்லையா, ஓட்டுநருங்கிறத பிரிக்கும் போது ஓட்டு கூட்டல் இந்து கூட்டல் அருன்னு சேர்த்தோம். அந்த இரு தான் இந்துங்கிறது இடைநிலைன்னு சொன்னேன். அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் நடுப்புற வரக்கூடிய இடைநிலைகளை வைத்து நம்ம பெயர் சொல்ல எப்படி பிரிக்கலாம்? அது வந்து வேற்றுமை தொகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. அந்த வேற்றுமை தொகைனா என்னங்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வேற்றுமை தொகைங்கிறது வேறு எதுவும் இல்லை, தட் இஸ் பெயர் சொல்ல வரக்கூடிய ஒரு சைடு சப் டாபிக். அதாவது இப்போ இது ஒரு வந்து நவுன். ஓகே, திஸ் இஸ் காம்பவுண்ட் நவுன். ஓகே, கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயரில் எப்படி வேற்றுமை தொகை இதில் வருது அப்படின்னா, இதை டென்சஸ் வச்சு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணால் வரக்கூடியது. நான் அடுத்த வேற்றுமை தொகையோட எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேற்றுமை தொகை.